அன்பு வணக்கம் நண்பர்களை, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிறைய குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு தொடர்பு கொண்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த இந்த விஷயத்துக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. சரி, ஷேர் பண்றவங்க நிறைய. ஓகே, இன்னைக்கு இன்னொரு குழந்தைக்காக பேர் வைக்கிறதுக்கு, அதாவது இவங்க பிறந்தது 23/7/2024. சரி, இவங்களோட கூட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5க்கு 2 பிறந்திருக்கிறாங்க. சரி, இவங்களோட பேர் வைக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா 5ல் வருது. சரிங்களா, 5ல் வைக்கிறது முடிந்த அளவுக்கு 5ல் தான் நான் பேர் வைக்க பார்ப்பேன். ஏன்னா அது புதனுடைய எண்கள். அப்படி அந்த குழந்தைகளுக்கு இதை தவிர்த்து வந்துருச்சுன்னா தான் வேற வழியில் வேற எண்களில் பேர் வைக்கிறது. முடிந்த அளவுக்கு 5ல் வந்துருச்சுன்னா 5ல் தான் பேர் வைக்க பார்ப்பேன். ஏன்னு சொன்னாக்கா புதன் கல்விக்காரர். ஸோ இந்த குழந்தைகளுக்கு கல்வி நல்லா வருவதற்கு, கல்வி இருந்தாலே அவங்க வாழ்க்கையில் நல்ல வெற்றி அடைவாங்க. ஸோ முடிந்த அளவுக்கு நான் 5ல் தான் ரொம்ப குழந்தைகளுக்கு, அப்படி 5ல் எண் வந்துட்டாலே அவங்களுக்கு முதல் சாய்ஸ் நான் 5ல் தான் தெரியுவேன். ஸோ இந்த குழந்தைக்கு பேர் அமித்ரான்றது. ஏன்னு சொன்னாக்கா இவங்களுக்கு ஹெச், முதல் எழுத்து ஹெச் 5, மொத்த எழுத்தும் 23. சரி, ஏன்னு சொன்னாக்கா இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த 23. இன்னொரு விஷயம் சொல்றேன், ஏன் ரொம்ப நான் 23ல் நான் பேர் வைக்கிறேன்னாக்கா 2 சந்திரன், அதாவது சிந்தனைக்காரர்கள். அடுத்தது குரு. குரு நார்மலாகவே எல்லாருக்கும் தெரியும், அவர் கல்விக்கு உள்ளவர். ஸோ மொத்தமாகவே இங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 3 பேரோட காம்பினேஷன் இருக்கு. அதாவது சந்திரன், குரு பிளஸ் புதன். ஸோ இவங்க 3 பேருமே கல்விக்காரர்கள். கல்விக்கு ரொம்ப ஒரு பலமான இருக்கக்கூடிய கிரகங்கள். அதனால்தான் பொதுவாகவே பிள்ளைகளுக்கு இந்த எண்களில் பேர் வைக்க பார்ப்பேன். 2வது குரோனாலஜியும் சரியாக இருக்கணும். ஸோ இதுதான் இந்த குழந்தைக்கு நாம் அமைத்த பேரு. இது போல உங்களோட குழந்தைகளுக்கும் சிறப்பான பேர் வைக்கணும்னாக்கா தாராளமாக என்னை அணுகலாம். என்னோட பயோல என்னோட கான்டாக்ட் இருக்கு. ஏன்னு சொன்னாக்கா பிள்ளைகளோட வெற்றி, நம்மளோட சமுதாயத்தோட வெற்றி, பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலே நல்ல பேரை வைத்தோம்னாக்கா கண்டிப்பாக அடுத்த ஜெனரேஷன், நம்மளோட சமுதாயம் நல்ல வெற்றி காணணும் என்ற ஒரு நோக்கம் தான் எனக்கு. நன்றி, வணக்கம்.